அப்புறம் என்னங்க, நம்ம வந்து எவ்வளோ யோசிச்சாப்புலும் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றது நம்மளை படைத்த கடவுளுக்கு தான் தெரியும். இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறன்றது வந்து நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. எல்லாமே கடவுள் கீழே இருக்குது. அதனால் நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம என்ன செய்கிறோன்றது கரெக்டான முறையில் செஞ்சு யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் நம்ம கரெக்டான பாதையில் போனோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன், அன்பாக கேட்டுக்கிறேன், ரொம்ப பாசமாக கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பிள்ளையை இழந்த தாயாக நான் கேட்டுக்கிறேன். சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள்லாம் வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குங்க. ஏன்னா உயிர் போனால் திரும்ப வராது. எவ்வளோ எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், உயிரை சம்பாதிக்க முடியாது. தாய் தகப்ப உங்களை நம்பி தான் வாழ்கிறாங்க, உங்களுக்காக தான் வாழ்கிறாங்களே. அவங்க எதுக்கு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லாமல் இல்லை, பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறாங்க. பிள்ளைங்களை வந்து ஆளாக்கி பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் சொன்னால் கூட உங்களுக்கு புரியுமா புரியாத தெரியல. ஆனால் அதை நீங்கள் உணர மாட்டேறீங்க. வயசு பிள்ளைங்க ரொம்ப வந்து 18 வயசில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக இருங்க. இப்போ காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான நடக்கிறது எல்லாம் பார்த்தா ஒன்றும் சொல்கிற மாரி இல்லை. உங்கள் வேலை முடிஞ்சா நீங்கள் வந்து படிக்கணுமா படிங்க, காலேஜ் பண்ணணும் போங்க, வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டில் இருந்து உங்களுடைய கையில் உலகமே இருக்குது, ஃபோனில் வச்சு எல்லாம் படிங்க. கூட்டாளிங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி சேர்ந்து போய் உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணாக்கிக்காதீங்க. உங்களை வந்து கெடுத்து அவங்க வாழணுன்னு தான் பார்ப்பாங்க தவிர உங்களை வாழ வச்சு பார்க்கவே மாட்டாங்க. அது உண்மையான நண்பர்களுக்கு நான் சொல்லலை, போலி வேஷம் போடும் நண்பர்களுக்காக தான் நான் சொல்கிறேன். சுயநலவாதிகள் வந்து உங்களை அழித்து தான் அவங்க வாழ்வாங்க. உங்களை அழிச்சிட்டு அதில் வர சுகத்தை வச்சு தான் அவங்க வாழ முடியும் தவிர அவங்களுடைய சுகத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க மாட்டாங்க. பார்த்துக்குங்க, பத்திரமா இருங்க. உயிர் போனால் வராது. என்னுடைய சொந்த லைஃப்பில் இருக்கிற கதையை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து யாரோடைய கதையும் கிடையாது. எந்த வீடியோ போட்டாலும் சரி, என்னோடய லைஃப்பில் இருக்கிறத நான் உங்களுக்கு போடுறேன் தவிர அடுத்தவங்களை பார்த்து நான் உங்களுக்காக நான் சொல்லலை. நன்றி, வணக்கம்.